சபரிமலை ஐயப்பன் மகர ஜோதி உண்மையா பொய்யா? அதுக்கு முன்னாடி இது உண்மையா பொய்யா அப்படின்னு சந்தேகம் வரதுக்கான முக்கியமான காரணம் 2011 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான். அதாவது 2011 சபரிமலையில மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துல என்ன ஆகுதுன்னா, பக்தர்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஸோ தன்னோட உயிரை காப்பாத்திருக்காக இருட்டுல அங்குட்டும் இங்கிட்டும் ஓடுறாங்க. அதுல பல நூறு பேர் இறந்து போறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவ்வளவு உயிர் போகுது, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக இது உண்மையா பொய்யான்னு பேசப்படுது. கேரளா கவர்மெண்ட்டும் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொன்னாங்க. இது கவர்மெண்ட் மட்டும் இல்லாம பல பேரால ஆராய்ச்சி பண்ணப்பட்டது. அந்த மகர ஜோதி உண்மையா பொய்யா, அது யாரால ஏற்றப்படுது, இது ஒரு டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட ஆராயப்பட்டது. இது மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மகர ஜோதி வேற, மகர விளக்கு வேற. மகர ஜோதிங்கிறது வானத்துல ஐயப்பனால, அதாவது கடவுளால இயற்கையாவே உண்டாக்கப்படுற ஒரு மகர ஜோதி, அதாவது உண்மையான ஜோதி. மகர விளக்குங்கிறது அந்த காலத்துல இருந்தே பழங்குடி மக்களால் ஏற்றப்படுற ஒரு விளக்கு. ஆனா இப்ப அதை யார் ஏத்துறாங்கன்னு ஐயப்பன் தேவஸ்தானத்துக்கிட்ட போய் கேட்கும்போது அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க. ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மகர